ஓம் கம் கணபதாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமோ நாராயணாய நமக. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் ராஜி. குடும்பம் அப்படின்னாவே ஒற்றுமையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிறைந்து இருந்தால் தான் அந்த குடும்பம் செல்வாக்கோடும் ஐஸ்வர்யத்தோடும் இருக்குங்க. எந்த குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கோ அந்த குடும்பத்தில் மகாலட்சுமி சிம்மாசனம் போட்டு அமர்ந்துக்குவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒற்றுமையாக இருக்கிற இல்லத்தில் தான் லட்சுமிகரம் இருக்கும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. ஒற்றுமையாக இருக்கணும், சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்கணும், குடும்பத்தில் எந்தவித பிரச்சனையும் வரக்கூடாது. குறிப்பாக கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கணும். ஒருத்தர் சொல்கிறத ஒருத்தர் கேட்டு மனமகிழ்ச்சியாக சந்தோஷமாக ஒற்றுமையாக வாழணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? இந்த திருப்புகளை தினமும் ஒரு முறை பாராயணம் செய்யணும். எப்பேற்பட்ட கருத்து வேறுபாடு இருந்தாலும் அந்த கருத்து வேறுபாட்டை நீக்கி குடும்பத்தில் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடியதுங்க. எப்போ பார்த்தாலும் சண்டை சச்சரவு பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிறவங்க தினமும் ஒரு முறை இந்த திருப்புகளை பாராயணம் செய்தாலே போதுங்க. குடும்பத்தில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் நிலைத்து இருக்கும். பிரிந்து இருக்கிற கணவன் மனைவி ஒன்று சேரணும். எங்களுக்குள்ளே ஏற்பட்ட பிரச்சனையால் நாங்கள் பிரிஞ்சிருக்கோம், மாமியார் கொடுமையால் பிரிஞ்சிருக்கோம், நாத்தனார் கொடுமையால் பிரிஞ்சிருக்கோம், இல்லை எங்களுக்குள்ளேயே கருத்து வேறுபாடு நாங்கள் பிரிஞ்சிருக்கோம், என்ன பண்ணனாலும் சேர முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க தினமும் ஒரு முறையாவது இந்த திருப்புகளை பாராயணம் செய்தால் போதுங்க. நிச்சயமாக ஒன்று சேர்வதற்கான அற்புதமான வழியை முருகப்பெருமான் கொடுப்பாருங்க. இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. திருப்புகழ் அப்படின்னாவே அருணகிரிநாதர் நமக்கு கொடுத்த அற்புதமான ஒரு அரும் மருந்து அப்படின்னே சொல்லலாம். வாக்குக்கு அருணகிரிநாதர், வாழ்வுக்கு திருப்புகழ் அப்படிம்பாங்க ஆன்மீக பெரியவங்க. திருப்புகழ் எவரை ஒருவர் தொடர்ந்து பாராயணம் பண்ணி வழிபாடு செய்கிறாங்களோ அவர் வாழ்வு வளமையாகவும் செம்மையாகவும் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாதுங்க. ஒரு கணவன் மனைவி இருக்காங்க, வெவ்வேறு பக்கம் வேலை பார்த்துட்ருக்காங்க. நாங்கள் 2 பேரும் ஒரே பக்கம் வேலை பார்க்கணும், எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டோம், எங்கள் 2 பேர்த்தால் ஒரே ஊரில் இருக்க முடியல, நீண்ட காலமாகவே நாங்கள் வெவ்வேறு பக்கம் இருக்கோம் அப்படிங்கிறவங்களும் இந்த திருப்புகளை ஒரு முறை பாராயணம் செய்தீங்கன்னா போதுங்க. தினமும் ஒரு முறை கேட்டிங்கன்னா முருகனோட அருளால் நீங்கள் 2 பேரும் ஒரே பக்கம் வேலை செய்கிற மாதிரி ஒரு அற்புதமான நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்குங்க. முருகப்பெருமானை நம்ம வழிபாடு செய்கிறதுக்கு நிறைய வழிபாடுகள் இருக்குது. முருகப்பெருமானுக்கு மிகவும் பிடித்தமான பாமாலை சூடி நம்ம வழிபாடு செய்தால் முருகனின் அருளை நிச்சயமாக பெறலாம்ங்க. நம்ம விரதம் இருக்கணும், பூஜை செய்யணும், அது பண்ணணும் இது பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. முருகப்பெருமானுக்கு மிகவும் பிடித்த பாடல்களை தினமும் ஒன்றை பாடினாலே முருகனின் அருளை பெறலாம். அந்த பாடல்களில் அதிசக்தி வாய்ந்தது அப்படின்னா திருப்புகளை சொல்லலாம். திரு என்றாலே சிறப்புடையது, மதிப்புக்குரியது அப்படின்னு சொல்லுவாங்க, சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அற்புதங்கள் நிறைந்த இந்த திருப்புகளில் தினமும் ஒரு 4 வரி நம்ம பாராயணம் செய்தாலே போதுங்க. நம்ம வாழ்வுக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் நமக்கு சுலபமாக கிடைக்குங்க. நம்ம முயற்சியோடு இறை வழிபாடு செய்கிறப்ப இறைவனின் அருளை நம் பரிபூர்ணமாக பெறலாம்ங்க. நமக்கு வேண்டிய வரங்களையும் நம்ம பெற்றுக்கொள்ளலாம். திருப்புகழ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 13,000க்கு மேற்பட்ட பாடல்களை கொண்டதுங்க. ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு பிரச்சனையை தீர்க்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த மந்திரம் இந்த திருப்புகழ். தினமும் ஒரு 4 வரி நம்ம பாராயணம் செய்தாலே போதுங்க. மனித வாழ்வில் ஏற்படக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வை கொடுக்கும் இந்த திருப்புகழ். வாங்க இன்னைக்கு நம்ம கணவன் மனைவி ஒற்றுமையாக வாழ்கிறதுக்கான திருப்புகளை பார்க்கலாம். கனத்து அதிர்க்கும் இப்பொங்கு கார்கடல் ஒன்றினாலே கருத்த அரசிவ தங்கி வாய்த்தெழு திங்களாலே தனிக்கரும்பு வீட்கொண்டு வீழ்த்த சரங்களாலே தகைத்து ஒரு தியைத்து அங்கு யாக்கை சலங்கலாமோ தினை புனை தினை பண்டு காத்த மடந்தை கேள்வா திருத்தணி பதிக்குன்றின் மேல் திகழ் கந்தவேலே திருத்தணி பதிக்குன்றின் மேல் திகழ் கந்தவேலே பனைக்கரையக்க தண்டர் போட்டிய மங்கை பாகா படைத்து அழித்து அழிக்கும் திரிமூர்த்திகள் தம்பிரானே படைத்து அழித்து அழிக்கும் திரிமூர்த்திகள் தம்பிரானே. இந்த திருப்புகளை தினமும் ஒரே ஒரு முறை கேட்டிங்கன்னா போதுங்க, நம்மளுடைய அத்தனை பிரச்சனைகளும் தீரும்.